குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஷட்டில் பேட்மிண்டன் பற்றி இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்மிண்டன் கோர்ட்டோட சைஸ், லென்த் அண்ட் வித், அதோட மெஷர்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பேட்மிண்டன் கோர்ட் சைஸ், பேட்மிண்டன் கோர்ட் டைமென்ஷன், அதாவது இந்த கோர்ட் எந்த சைஸில் இருக்கும்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இதோட லென்த் அண்ட் வித் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லென்த்து 13.40 மீட்டர்ஸ் இருக்கணும். நீளம் 13.40 மீட்டர்ஸ் இருக்கணும். வித்து அகலம் எவ்வளோ இருக்கணும்னா 6.10 மீட்டர்ஸ், அதாவது 6.10 மீட்டர்ஸ் ஃபார் டபுள்ஸுக்கு இருக்கணும். அதே இதை சிங்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5.20 மீட்டர்ஸ், அதாவது 5.20 மீட்டர்ஸில் இந்த அகலம் இருக்கணும். இந்த ரெக்டாங்குலர் கோர்ட்டை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அது சென்டர் லைன், அதான் நெட்டு. அதுக்கடுத்து லெஃப்ட் சர்வீஸ் கோர்ட், ரைட் சர்வீஸ் கோர்ட் அப்படின்ற ஒரு ஆஃபில் இருக்குது. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சர்வீஸ் கோர்ட், லெஃப்ட் சர்வீஸ் கோர்ட், அடுத்து சென்டர் லைன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் நல்லா பாருங்கள். மற்ற நெட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் லைன், அந்த லைனுக்கு வெளியே தான் போஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் பேட்மிண்டன் மட்டும் லைன் மேலே போஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மற்ற கேமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கேமுக்கும் இத்தனை சென்டிமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாலிபாலுக்குன்னா வாலிபால் இருக்கக்கூடிய எல்லா லைனுமே 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனால் இங்கே பேட்மிண்டன் பார்த்தீங்கன்னா எல்லா லைனுமே 4 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்மிண்டன் பொறுத்தளவு ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்கு கொடுத்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாங் சர்வீஸ் லைன் ஃபார் டபுள்ஸ், அடுத்து பேக் பவுண்ட்ரி லைன், நெக்ஸ்ட் லாங் சர்வீஸ் லைன் ஃபார் சிங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சைடில் பாருங்கள், சைட் லைன் ஃபார் சிங்கிள்ஸ், சைட் லைன் ஃபார் டபுள்ஸ் அண்ட் போஸ்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் சர்வீஸ் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேம் இன்டோர்லேயும் அடிக்கலாம், அவுட்டோர்லேயும் அடிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 80% இன்டோரில் தான் இந்த கேம் ஆடுவாங்க. ஏன்னா இந்த ஃபெதர்ஸ், அந்த காக்கு கோழி ஏறுகளால் செய்யப்பட்டதுனால காற்றுக்கு பறக்கிறதுனால இன்டோரில் இந்த கேம் மேக்ஸிமம் ஆடுவாங்க. அடுத்து உங்களுக்கு சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் புரியணுன்றதுக்காக ஒரு மார்க்கிங் கலர்ஸில் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். ரெட் மார்க்கிங் சிங்கிள்ஸ், எல்லோ மார்க்கிங் டபுள்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஷட்டில் காக்கை பற்றி பார்க்குவோம். ஃபெதர்ஸ், அதாவது 2 டைப்ஸாக இருக்குது, நைலான் ஷட்டில் அண்ட் ஃபெதர் ஷட்டில். மேக்ஸிமம் இந்த நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெதர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்ஸ் மேட்ச்சுக்கு இந்த மாதிரி நைலான் காக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர்ஸ் எதுலேருந்து தயார் பண்ணால் கோழி ரெக்கை, அதாவது வாத்து ரெக்கையிலேருந்து இந்த ஷட்டில் காக்கை தயார் பண்ணுவாங்க. இந்த ரெக்கை எத்தனை ரெக்கை இந்த ஷட்டில் காக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 ரெக்கைகள் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸை பார்த்தாலும் தெரியும், 16 ஹோல்ஸ் தான் இருக்கும். 16 ரெக்கைக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுதான் இந்த பேட்மிண்டனோட இந்த காக்கோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த ஷட்டில் காக்குக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அது என்ன மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த ஷட்டில் காக்கோட மொத்த வெயிட் எவ்வளோ இருக்கணும்னா 4.74 to 5.50 கிராம்ஸில் தான் இருக்கணும். நல்லா பாருங்கள், அந்த ஃபெதரோட லென்த் அண்ட் வித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோட லென்த்து 62 to 70 mm இருக்கணும். வித்து 58 to 68 mm இருக்கணும். பாட்டம் 25 to 28 mm இந்த ஷட்டில் காக் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஷட்டில் ராக்கெட் பற்றி பார்க்க போகிறோம். ஷட்டில் பேட்டுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது, ஷட்டில் ராக்கெட்னு தான் சொல்லணும். கிரிக்கெட் பேட் சொல்லலாம், அதே போல் ஹாக்கி பேட்டுன்னு சொல்லக்கூடாது, ஹாக்கி ஸ்டிக்குன்னு சொல்லணும். டென்னிஸ் பேட்டுன்னு சொல்லக்கூடாது, டென்னிஸ் ராக்கெட்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. இப்போ இந்த ராக்கெட், ஷட்டில் ராக்கெட் பற்றி அதோட மெஷர்மெண்ட்டு, லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாத்தையும் இப்போ பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த ராக்கெட் பாருங்கள். இந்த ராக்கெட்டோருக்கு ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக டோட்டலாக ஃப்ரேம், இதுக்கு பேர், இந்த ராக்கெட் பேர் மொத்த டோட்டல் பேர் ஃப்ரேம்னு இருக்காங்க. அடுத்து ஹெட்டு, அந்த ஹெட்டுக்குள்ளே அந்த கட்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் ஸ்டிங்கிட் ஏரியா அப்படின்றாங்க. அதுக்கடுத்து த்ரோட், அடுத்து மிடில் ஆஃப் அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனலி ஹேண்டில். இது மொத்தமாக சேர்ந்தது ஒரு ஃப்ரேம். இப்போ இந்த ஷட்டிலோட ராக்கெட்டை மெஷர்மெண்ட் பார்க்கலாம். டோட்டலாக 680 mm இருக்கணும், ஹேண்டிலேருந்து டாப் வரைக்கும். இப்போ அந்த ஹெட்டோடைய வித் அண்ட் லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டோடைய லென்த்து மட்டும் 280 mm இருக்கணும். வித்து 220 mmலேருந்து 230 mm வரைக்கும் இருக்கலாம். இப்போ இந்த ராக்கெட்டோட அவுட்டரில் பார்த்தோம், அந்த ஹெட்டோட லென்த் வித்து பார்த்தோம். இந்த ராக்கெட்டோட ஹெட்டோட இன்னரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இன்னர் லென்த் 28 சென்டிமீட்டர், அதாவது ஸ்கேலு பெரிய ஸ்கேலுக்குரிய 2 சென்டிமீட்டர் கம்மி பண்ணால் 28 சென்டிமீட்டர். அதோட வித்து 22 சென்டிமீட்டர் இருக்கணும்.
ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பேட்மிண்டனோட ஹிஸ்ட்ரி, ஸ்கில்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்கேன். அதாவது இந்த காக்ஸ், இந்த ராக்கெட்டில் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். தேங்க்யூ. People hawks. Once delivered, workers start by aligning them with the feather side up and storing them in cups in preparation for the next phase of production. Having the feathers aligned makes it easier for a worker to feed them one by one into a specialized sorting machine. This device has 26 different sensors that measure the parameters of each feather. The feathers must be a specific size and have a precise angle to them. The machine sorts feathers of the same size and angle into different bins. Sometimes the sensors are unable to measure certain feathers and they fall into a separate bin. A worker uses a specially calibrated chart to measure these feathers by hand. The tips of these shuttlecocks are made of cork and synthetic foam covered with white leather. It's time to start assembling the shuttlecocks. Each shuttlecock must have exactly 16 feathers, which must be all precisely the same length. The punching machine begins the assembly process. It starts by punching 16 holes in the perimeter of the shuttlecock tip. The worker feeding the feathers into the device must keep pace with the machine, which is producing shuttlecocks at the rate of 1 per minute. A worker uses flat-nose pliers to carefully adjust the angle of each feather. She then places the shuttlecocks inside a miniature wind tunnel to see if they're properly balanced. On some shuttlecocks, each feather might have a slightly different angle to maximize balance. Once the angle of the feathers has been adjusted, they're transferred to a machine engineered to apply a bead of glue around the interior perimeter of the shuttlecock tip. This helps fix the stems of the feathers in place. To further stabilize the feathers, workers place them in a specialized sewing machine that binds them securely together with 2 rows of thread. The threads stitch each feather to the next. This process strengthens the shuttlecocks, helping them maintain their shape even when they're getting slammed back and forth over a net. When the machine has finished stitching a shuttlecock, a worker ties off the thread to keep it from unraveling and cuts off the excess. Finally, she evens out the thread rows. With the threads in place, the shuttlecocks must undergo a final tuning. A worker once again adjusts the feathers to ensure proper balance. A machine applies glue to the threads on the shuttlecock, locking them in place to give them the necessary rigidity. The thread is calibrated to quickly absorb glue. A worker applies a green strip, which indicates a slow-speed shuttlecock. Medium-speed shuttlecocks get a blue strip, while the fast ones are red. It's time for quality control testing. A machine equipped with a racket-like arm fires the shuttlecocks to a waiting worker. Shuttlecocks can move at speeds as high as 90 meters per second. That's twice as fast as a pitcher can throw a baseball. Once the shuttlecocks have passed the quality control test, a worker inserts 12 at a time into long cardboard tubes, similar to those used to hold tennis balls.